உங்களுக்கு வேலை பழப்பம் இல்லையாண்ணே? நீங்கள் ரூம்லேயே செய்றீங்களாமே. என்ன பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் பண்ணுவீங்களா? கையை உள்ள விட்டீங்கன்னா அப்போ எப்படின்னு கொத்துற தேடா பாம்பான்னு டெல்லி ஒரு சீக்ரெட் கேரக்டர். இது அவர் எங்கடா கிஃப்ட் அடிச்சாரு உங்களுக்கு எப்படி தெரியும்? வரண்டி என்ன பார்க்குறேன்னா என்ன பார்த்துட்டே வரணும் பாருடி அங்கே பாருடி ராஜஸ்ரீ கேட்டுங்க. உன்னை அசிவசிவாக நான் திட்டுவேன். வெல்டுக்குப்போ முகிலண்ணா லாஸ்ட்லியாவும் நந்தினியாண்ணா விவசாயமாக 8 வழிச்சாங்க. 8 வழி சாலையில் என்ன இருக்குது? நீங்கள் ஆன்டி இண்டியனா இந்தியன் சிஎம்ஆ பிஎம்ஆ? எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ. ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்கிறாங்க, அதுக்குள்ளே ஃபேவரட் ஷோ சொல்கிறாங்க. தப்பா எடுத்துக்கிறீங்க. குடிசிங்க இது உங்களோட ஃபேவரட் ஷோ ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். நமக்கும் இன்று பெரிய செலிபிரிட்டிஸ் தான் தமன்னா நயன்தாரான்னு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசை. பட் பட்ஜெட் ப்ராப்ளம். இங்கேயே எல்லாரும் பாதி நேரம் சாப்பிடாம தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச செலிபிரிட்டிஸ் இந்த டிக்டாக்கு யூடியூப்பில் ஃபேமாக இருக்கவங்க நம்மளோட சராசரி மனுஷங்களா நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஃபேமான பீப்புளை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவங்கள ஆக்சுவலாக இன்டர்வியூ எடுக்கல வச்சு செய்ய போகிறோம். அதுதான் உண்மை. அது வர்றவங்களுக்கே தெரியாது. போக போக நம்ம ஷோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த இன்டர்வியூவில் பார்க்க போகிற செலிபிரிட்டி யாருன்னா டிக்டாக் புகழ் சூப்பர் ஸ்டார். இன்னும் அவரை பற்றி நிறைய சொல்லலாம். ஆனால் அவர் 10 ரூபா தான் கொடுத்தாப்புல. இன்னொன்று சொல்லலாம், எங்கள் சேனலோட செல்லக்குட்டின்னு கூட சொல்லலாம். எங்கள் சேனலில் ஒரு ஆல்பம் சாங் வேறு பண்ணுறாப்புல. கூப்பிட்டோன்னே முதல்ல நான் வரேன்னு சொன்னது வந்து அவர் தான் டக்குன்னு ஒத்துக்கிட்டாப்புல. இந்த மாதிரி பெரிய புகழோடு இருக்க பிரதீஷ் ப்ரோ அவரை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். ப்ரோவா போயிட்டுருக்கு, கேமரா போயிட்டுருக்கு. வணக்கம் ப்ரோ. வணக்கம்டா. சொல்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்டா. நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூவில் போயிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். கேட்ட கேள்விகள் தான் நிறைய கேட்டிருக்கோம். அதனால் எங்களுக்கும் என்ன கேள்வி புதுசாக கேட்குறதுன்னு தெரில. இருந்தாலும் இன்டர்வியூன்னு உங்களை கூப்பிட்டுட்டோம். அந்த இன்டர்வியூவில் கேள்வி கேட்டே ஆகணும். நான் ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான ரவுண்டு வச்சுருக்கோம். டிஃப்ரெண்ட்டுன்னு நம்பினால ஸ்கிரிப்ட் டிபார்ட்மெண்ட் எழுதினாங்க. எனக்கே படிக்க கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்பி கேட்குறோம். எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்து வர பதில்கள் தான் மக்களை ரசிக்க வைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து அப்படி ஒரு பதில்களை நான் நிறைய எதிர்பார்க்குறேன். பேசிக்கிட்டே நான் தூங்குறேன். வாங்கினே ரவுண்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து. உங்களோட மிகப்பெரிய சொத்துக்கள்னா என்ன நினைப்பீங்க நீங்கள்? ரசிகர்கள். என்ன இருக்கு, ஒரு ஒன்றும் இல்லை. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் டிக்டாக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டியாக கொண்டு வரது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள். அவங்களோட அந்த பாராட்டுகள், கைத்தட்டல்கள் ப்ளஸ் கமெண்ட்ஸ், அதுதான் நம்மளை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வருது. உங்களோட செலிபிரிட்டி அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இங்கே கூப்பிட்டு வச்சு நான் உங்களுக்கு இப்படி வேலையெல்லாம் பேசி முன்னாடிலாம் வச்சுருக்கேன்னா அது ரீசன் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. அவங்களோட அந்த கருத்துக்கள். ஸோ நாங்கள் உங்களை கேள்வி கேட்குறத விட அவங்க கேட்ட கேள்விகள் நிறைய நாங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் உங்களுக்கு வீடியோஸ்லாம் பார்த்தோம். நிறைய மேக்ஸிமம் நிறைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு வருது. அதில் செலக்டிவாக அதிகப்படியாக கேட்கப்பட்ட கேள்விகள், அதுலேருந்து சில கேள்விகள் உங்களுக்காக செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான பதிலில் உங்களை எதிர்பார்க்குறோம். கேள்விக்கு போகலாமாண்ணே? போகலாம். ரசிகர்களோட அவங்க எல்லாம் நண்பர்கள். நண்பர்கள். போடுங்க பெருசாக போடுங்க. ஏன்னா அது பாப்பா இல்லை, திட்டுவா இல்லை, அதுக்கு வேறு கமெண்ட் விடாது மட்டும் கீழே. ஓகே, அந்த பாயா இருக்கணும்டா. உங்களுக்கு ஒரு வேலை பழப்பம் இல்லையாண்ணே? கேட்கல. இல்ல கமெண்ட்ல இல்ல, அவங்க கேட்ட கமெண்ட் அந்த ஃப்ளூயன்சியோட கேட்கணும்ல, அதனால அப்படி கேட்டேன். இல்லைண்ணே, அந்த ஃப்ளோவோட கேட்டேன். உங்களுக்கு வேற வேலை இல்லையாண்ணே? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா டிக்டாக் வீடியோஸ் அதிகமா பண்றீங்க, நிறைய வீடியோஸ் போடுறீங்க, அதனால நீங்க வேற எந்த வேலையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்க. நான் கேட்கல. இல்ல அப்படிலாம் இல்ல, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், குவாலிட்டி ஆடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த டைமிங்ல எப்படி வீடியோ பண்றீங்க? இது பாத்தீங்கன்னா எனக்கு டைமிங் வந்து மார்னிங் 8:30 ஆரம்பிக்கும், நைட் ஒரு 7:30 ஆரம்பிக்கும் முடியும். ஸோ அந்த டைமிங் ஃபுல்லாக ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நைட்டு தான் வீடியோ பண்ணுறது. ஸோ 12 to ஒரு மார்னிங் 5 o'clock வரைக்கும் பண்ணுவேன், 5 மணி நேரம். அதாவது பகல் டியூட்டி நைட் டியூட்டி ரெண்டு ஷிஃப்ட் பார்ப்போம். அடுத்த கேள்வி போகலாமா? ரெண்டாவது கேள்வி என்னன்னா, நீங்கள் ஒரு ரூம்லேயே செய்கிறீங்களாமே, இல்லைண்ணே வீடியோ எல்லாம் ஒரு ரூம்குள்ளேயே செய்கிறீங்களாமே அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்களோட ஆக்டிங்கால தான் நீங்கள் மக்களை கவர்ந்துருக்கீங்க. இருந்தாலுமே மக்கள் உங்கள்கிட்ட வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. அது ஏன் ஒரே ரூம்குள்ளே அந்த வீடியோஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் சொல்லலை, ஒர்க் போகிறேன். ஸோ மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஒர்க் இருக்கும், சண்டே மட்டும்தான் ஃப்ரீ. ஸோ மண்டே டு சாட்டர்டே நான் ஃபுல்லாக ஒர்க் போயிட்டு 8:30 முடியும் ஷிஃப்ட்டு. ஸோ ரூமுக்கு வந்துட்டு ரூமில் சமைச்சு சாப்பிட்றோம், பேச்சுலர்ஸ் பசங்க. ஸோ சமைச்சு சாப்பிட்றனால இப்படியெல்லாம் முடிக்கிற ஒரு 12 மணி ஆகுது. 12 மணிக்கு நான் வெளியே போய் எதுவும் பண்ண முடியாது. சண்டேயும் எனக்கு டைம் கிடைக்காது. சண்டே மட்டும்தான் தூங்குற டைம். மித்த டைம் எல்லாம் 12 மணிக்கு முடிஞ்சோடனே அதுலேருந்து மார்னிங் 5 மணி வரைக்கும் டிக்டாக் வீடியோ உள்ள வீட்டுக்குள்ளே தான் பண்ண முடியும், வெளியே போய் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் கூட அட்லீஸ்ட் கேமரா பிடிக்கிறதுக்காக யாராவது வேணும். யாருமே இல்லை நமக்கு. 12 மணிக்கு யார் எழுப்புறது? அது வெளியே போய் என்ன பண்ணுறது? 12 மணிக்கு எழுப்புனா வேறு ஏதாவது நினைப்பாங்க, அப்புறம் எதுக்கு? அதனால் ஃபுல்லாக ரூமுக்குள்ளே ஒரே ஆங்கிள் ஒரே ஃபிக்ஸில் பண்ணிட்டு.
இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போய் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை அந்த ரசிகர்கள் கேள்விக்காக நீங்கள் ஏதாவது வெளியே போய் பண்ணுற மாதிரி டைம் ஏதாவது ஃப்ரீயாக தான் ஆஃபீஸ் எங்கேயா லீவ் விட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீ டைமில் லீவு இல்லை நான் லீவ் போகிறேன் அந்த மாதிரி இருந்தால் வெளியே போய் பண்ணிக்க வேண்டியது. பார்த்துங்க, ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. யாராவது கேமரா பிடிக்க ஆள் இருந்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து பிடிச்சிங்கன்னா அண்ணன் உங்களுக்கு அவுட்டோர் ஷூட்லாம் பண்ணி கொடுப்பாப்புல, நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோவை. பிடிக்க ஆள் இருக்கு. ஓகே, இல்லை வேறு எதாவது நினைக்க போகிறாங்களா? அடுத்த கேள்வி போமா? போயிட்டே இருக்காத. நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷன் நீங்கள் படிக்கிறீங்களா? அது பார்ப்பேன். எப்பயும் பார்ப்பீங்க. ஏன்னா அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம எவனா கழுவி ஊற்றிருக்கேன். கழுவி தான் ஊற்றுவாங்க பாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? சரி, அந்த ஏன் ரிப்ளை பண்ண கழுவி ஊற்றினாலும் சிலது நல்லது நல்லா பாராட்டுவாங்க, அவங்களுக்குலாம் ஏன் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டீங்க? அப்படி இல்லைடா, ஒரு 10 பேருக்கு பண்ணால் கூட நான் அந்த ஒர்க் போயிட்டுருக்கலாம். இப்போ நான் கமெண்ட் பண்ணுற நேரத்தில் நான் இன்னும் 2 வீடியோ பார்த்துருவேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து அதுக்காக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அப்படி நான் பண்ணேன்னு வச்சுக்க எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. நான் ஒருத்தருக்கு பண்ணி ஒருத்தருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் பண்ணுறீங்களே ஏன் உங்களுக்கு பண்ண மாட்டீங்களா, எங்களுக்கு பண்ண மாட்டிங்களா, அவங்களுக்கு தான் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி. இப்போ எப்படி சொல்ல, ஏதாவது ஒரு பொண்ணாக இருந்துச்சு, பொண்ணோ பையனோ ரொம்ப கேட்பாங்க, பண்ணுங்க 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 பண்ணுங்க. நான் அவங்களுக்கு பண்ணால் இன்னும் நீங்கள் சப்போஸ் பொம்பளை பிள்ளைக்கு பண்ணுறேன்னா இன்னும் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் பண்ணுவீங்களா? அண்ணனை பார்த்தா அப்படி தெரியுதா உங்களுக்கு? அனைத்தும் எனக்கு தங்கச்சியே. பார்த்தீங்க, கல்யாணமா பண்ணிக்க மாட்டாப்ல, அனைத்தும் தங்கச்சியே. எங்கடா சொன்ன? அனைத்தும் தங்கச்சி நீங்கள் இல்லைடா, அனைத்துனா அனைத்தை தவிர இனத்தை தவிர என்னதை தவிர. ஓகே. சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் டிக்டாக்லேருந்து இந்த யூடியூப் பக்கம்லாம் போனது எங்களுக்கே தெரியும். அடுத்து இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் பக்கம்லாம் ஏதோ போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். நீங்கள் நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்விலாம் வந்துருச்சு. சார் நீங்கள் ஹீரோ சார்? ஸ்ட்ரைட்டா? ஆமாம் சார். அதை பற்றி நீங்கள் என்ன, ஏன்னா பிரதீஷ் நாங்கள் எல்லாருமே டிக்டாக் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காமெடியான தப்பாக எடுத்துக்கிறேன், இருந்தாலும் அது வந்து ஒரு உங்ககிட்ட இருக்க ஒரு நேச்சுராலிட்டி, ஒரு ஹியூமர் சென்ஸ் மட்டும்தான். அந்த ஹியூமர் சென்ஸ் தான் ரசித்து மக்கள் இங்கே உங்களை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு செலிபிரிட்டியாக உங்களை பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஹியூமர் சென்ஸ் விட்டு நீங்கள் அதுலேருந்து வேறு ட்ராக் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சில கேள்வி. நடித்தா ஹீரோ தானா அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை, ஹீரோ தானான்லாம் கிடையாது. நமக்கு என்ன வருமோ, நம்ம மூஞ்சிக்கு எது கரெக்டாக வருமோ, எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு இது பண்ணலாம் தோணா பண்ணுவேன். அது மற்றவங்க ரசிக்கிறாங்களோ ரசிக்கலையோ அது ரெண்டாவது. அவங்களுக்கு என்ன எப்படி பார்க்கணும் பார்த்துக்கிட்டோம். நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தோணுதோ, நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அதில் மாசாக பண்ணுறது மாதிரி தான் அந்த இதை நான் மாசாக, அதே வீடியோவே எனக்கு காமெடியாக தோணுச்சுன்னா அதே வீடியோவே காமெடியாக பண்ணுவேன். ஸோ என்னோட தாட்டு தான், எனக்கு என்ன தோணுதோ அது பண்ணலாம் தோணுச்சுன்னா நான் பண்ணிடுவேன். அண்ணன் கீழே வந்து பறணும்னாலும் பறந்துருவாரு, நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னென்ன, அதுதான் உண்மை. ஓகே போ நல்லா பண்ணுறேன். சரிண்ணே, கடைசி கேள்வி, இந்த ரவுண்டோட கடைசி கேள்வி. நாங்கள் நிறைய கமெண்ட்ஸ் படித்தோம், நீங்களும் கமெண்ட்ஸ் படிச்சுட்டோம். நீங்கள் படித்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் கமெண்ட், எப்பவுமே நெஞ்சிலே நிற்கிற ஒரு பாசிட்டிவ் கமெண்ட், என்னடா இப்படி ஆயிடுச்சு, இப்படி கமெண்ட் ஆகிருக்கே அப்படின்னு நினைக்கிற நெகட்டிவ் கமெண்ட், அது ரெண்டும் எங்களுக்காக இல்லை வியூவர்ஸ்க்காக. ஓகே, பாசிட்டிவ் கமெண்ட் என்னென்னா, நிறைய பேர் முன்னாடி இருந்து சொல்கிறது வந்து, எனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கும்போது உங்கள் வீடியோ பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், உங்கள் வீடியோ பார்க்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கேன். அந்த ஒரு இதுதான் பாசிட்டிவ் கமெண்ட். அது நிறைய பேர் நிறைய தாட்டி சொல்லிட்டாங்க. அது எங்கள் தானே தலைவர் வைகை புயலுக்கு வந்த கமெண்ட்ஸ், அது உங்களுக்கு வந்திருக்கு. அதை நினச்சி நல்லா பண்ணுறேன், நல்லா போடு அண்ணனோட அந்த இதை காப்பாற்றுங்க. கண்டிப்பாக. நெகட்டிவ் கமெண்ட்னா கழிவு ஊத்துறாங்களே ஏதோ சொல்லுறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஏதாவது சொல்லுங்க. நெகட்டிவ் கமெண்ட்னா அப்படி வராது, நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன், அதை காமெடியாக பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஜயோ அஜித்தோ வச்சு நான் பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்ச வந்து காமெடி தான் சொல்லிக்கலாம். ஸோ அதை நான் காமெடியாக பண்ணால் அவங்க வந்து சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் வர பேட் கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதை நான் ஃபன்னாக இது வந்து ஒரு ஃபன்னு. ஸோ அதை ஃபன்னாக பார்க்காம அதுக்காக, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள், இந்த இது பண்ணாங்க, இது நல்லா இல்லை. இப்போ நீ சொன்ன ஹீரோவாக பண்ணு, அது மாதிரி நான் உனக்கு ஹீரோ செட் ஆகலை, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அது உங்களுக்கு கமெண்ட் பண்ண தோடுது, உங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி சொல்கிறது, பேட் கமெண்ட்ஸை விட டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய கமெண்ட் வரும் சம்டைம்ஸ். உங்களுக்கு செட் ஆகலை, மாற்றிடுங்க, இப்படி பண்ணுங்கள், நான் என்ன தெரிஞ்சதை பண்ணுவேன், ஆனால் இது வேணாம், இது எப்படி பண்ணுங்க பாருங்கள், அந்த மாதிரி சொல்கிறது தான் பேட். சூப்பர், நீங்கள் நல்லபடியாக நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ ஜூஸ் குடிக்கல பரவாயில்ல, குடிச்சு ஈமைக்குது அங்கேயும் வந்துச்சு. இல்லை பரவாயில்ல, எனக்கு நான் அப்புறம் குடிச்சுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூஸ் முடிச்சு செகண்ட் ரவுண்ட் வரும். ஒரு வழியாக அண்ணே ஜூஸை முடிச்சாச்சு. எப்படி இருந்துச்சுண்ணே ஜூஸு? வச்சுருந்துச்சுல. அடுத்த ஆர்டரு இல்லை ரவுண்டு இருக்குண்ணே, ரவுண்ட் இருக்குது, முடிச்சுட்டு ஆர்டருக்கு போவோம். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணிங்க எல்லாத்தையும். நான் போவோம். அடுத்த ரவுண்ட் போகலாமாண்ணே? 2வது ரவுண்டுண்ணே, நம்ம ரவுண்டு. என்ன ரவுண்டு இது? நல்ல சீட்டா? இது நல்ல சீட்டா? உங்களுக்காகவே பல வகையான சீட்டுகளை இதுக்குள்ளே பொறுக்கி போட்டிருக்கோம்.
சரி, இது சொல்ல போனால் இது டேர் ரவுண்ட்னே சொல்லலாம். ஆமாம், அது வேணால் உண்மை தான். இது ஒரு டேர் ரவுண்ட் தான், அதுதான் உண்மை. இதுக்குள்ளே இருக்க நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் இந்தியா தான் இதில். இதுக்குள்ளே ஒரு இங்கே வாங்கி ஒரு 12 சீட் இருக்குண்ணே. 12 சீட் இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு வெறும் 5 சீட்டு தான். 5 தான் ஆப் அடிக்கும். 5 ஆப்பு சுற்றி 5 ஆப்பு. 12 ஆப்பு தான் இல்லைண்ணே, 12ல் 7 பெரிய ஆப் இருக்குது, 5 சின்ன ஆப் இருக்குது. உங்கள் ராசியை சின்ன ஆப்பாக தான் சொருவுச்சுன்னா எந்திரிச்சு போக முடியும். கையை உள்ளே விட்டிங்கன்னா ஆப் எப்படின்னு கொத்துறது தேடா பாம்பான்னு கொத்துங்க. ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் எடுங்க. அது என்ன தெரியுதா? நம்பிக்கை இல்லைண்ணே, நானே பிரிச்சுக்கிறேன். அப்படியே எட்டி பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து ஆப்பு இல்லை பரவாயில்ல, ஃபஸ்ட்டு சின்ன அப்பா தான் இருக்குது. என்னப்பா இப்படிலாம் கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க? சரியில்லை போங்க. உங்களுக்கு இல்லைண்ணே, இருங்க உங்களுக்கு இல்லை, ஆடியன்ஸுக்கு பார்த்துங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் நேரம் எழுத்துக்குட்டி வச்சுட்டு இருக்கீங்க. அப்படி என்ன இருக்குன்னானே, டெல் யூ சீக்ரெட் கேரக்டர். மற்றவங்களுக்கு தெரியாமல் உங்ககிட்ட இருக்க ஒரு நீங்கள் மறைச்சி வச்சுருக்க ஒரு கேரக்டர் அப்படின்னா என்ன? ஏன்பா பொண்ணு ஏதாவது மறைச்சி வச்சிங்கன்னா சொல்லுவாங்க, கேரக்டரை போய் கேட்குறீங்கன்னா என்னப்பா நீங்கள்? ஒரு திறந்த புத்தகம்டா. அந்த புத்தகம் மறைக்க மாட்டேன். அப்போ இல்லை, புத்தகம்னால ஏதாவது ஒரு பேஜ் எங்கிட்ட அது எக்கு தப்பாக ஓடி ஒளிஞ்சிருக்கும்ல, அந்த பேஜை சொல்லுங்கள். இல்லை, நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு. இல்லை, இதெல்லாம் நான் நம்ப முடியாது. சத்தியமாக அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். சத்தியமா இல்லை வேற என்னோட மறந்த கேரக்டர் தான் கேட்டு. ஆமாம், இல்லை பேசிக்காக வந்து அதிகமாக கோவப்படவே மாட்டேன், சீக்கிரமாகவும் கோவப்பட மாட்டேன். எல்லாத்துக்கும் ஓகே 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 விட்டு கொடுத்தே போவேன். பட் ஏதாவது ஒரு கட்டத்தில் உச்சத்தை தொட்டுருச்சுன்னா I don't know how do I tell you. உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை சுரண்டாதீங்கன்னு சொல்றீங்க. கவுண்டர் போட்டுருக்கீங்க. இல்லை எப்படி பொறுக்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இதனால இந்த விஷயத்தை நான் நம்புறேன். அதனால சரி பொழைச்சி போங்கன்னு ஒன்று எடுத்து ஓரமாக வச்சுறேன். அதே உள்ள போட்டு திருப்பி அதே இருக்கு. இந்த இது நல்லா இருக்கு, எடுங்க அடுத்து. ஜூம் வந்துருக்காளி எங்கே கொடுத்துருங்க. இதில் சிக்கிட்டீங்க. சித்தப்பூ சிக்கிடுச்சு. இந்த கேள்வியை பார்த்துக்குங்க. நிறைய பேர் இங்கிலீஷ் படிப்பாங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும் மக்களுக்கு காட்டினா போதும், ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி பெருசாக ஒன்றும் இல்லைண்ணே, சிம்பிள் கேள்வி தான். ஆமாண்ணே. காம்படிட்டர் இன் டிக்டாக். அதாவது உங்களுக்கு சொன்னோம்னா டிக்டாக்ல நீங்கள் போட்டியாளராக யாரை பார்க்குறீங்க? அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வகையில் டிக்டாக்ல ஃபேமாக இருக்காங்க. உங்களுக்கு போட்டியாளர் அப்படின்னு நீங்கள் பார்க்குற ஒரு ஆள் யாருமே போட்டியாக நினைக்க மாட்டேன். இல்லை, இந்த டைலாக் நாங்கள்லாம் நம்பிடுவோம்னு நினைக்காதீங்க. சத்தியமாக நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். இல்லை, முன்னாடி இருக்கேன். முன்னாடி நான் 10K இருக்கும்போது 20K இருக்கும்போது அப்படியே முன்னாடி போய்கிட்டே இருக்கேன். அடுத்து யார் இருக்காங்களோ அவங்க முந்தணும். இப்போ கொஞ்சம் மேலே கொஞ்சம் அதிகமாக லைக் இருக்காங்க. இப்போ அண்ணன் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறாப்புல, வேற ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைடா, ஃபஸ்ட்டு வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ராஜ் பிரியன் இருக்காரு. அவர் தொட்டு அவர் பண்ணுறா எனக்கு தோணுவாங்க போட்டியில். பட் அவரை பீட் அவர் தான் மேலே இருக்காரு. அதாவது ஒரு நம்மளோட காம்படிட்டர், அவ்வளோதான். ஆனால் போட்டி சரி அவளே வச்சுக்குவேன். ஆனால் நீங்கள் தான் ராஜ் பிரியன் என்ன கேட்டீங்க, நீங்கள் தான் இவரோட போட்டியாளர். போஸ்ட் அடிச்சு மேலே இருக்காரு, தாண்டி இருக்காரு. யாரும் இல்லை பார்த்துங்க. கூடி சீக்கிரம் தாண்டிடுவாப்புல. ஓப்பன் சேலஞ்சு விட்டுருக்காப்புல பார்த்துங்க. சரி, கோர்த்து விட்டாச்சு. அடுத்ததுக்கு போங்க. முடிஞ்சது. இன்னும் இப்போவே ரோல் ஆகுது. அப்படி பிடிச்சிட்டா? இல்லை எடுத்துருங்க. டெல்மி அவுட்டு 90 கிஸ்ஸா கண்ணத்தில் தான் போடுவேன். டேய் என்னடா எழுதி வச்சிருக்கீங்க 90 கிஸ்? அவர் எங்கடா கிஸ் அடிச்சாரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? 90 கிஸ்ஸா? ஓ 90s கிட்ஸா? ஐய, நானும் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன். நானே பதறினேன். எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜரு சிறப்பாக எடுத்துக்காப்புல. அதாவதுண்ணே 90s கிட்ஸை பற்றி ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி 22K கிட்ஸை பற்றி ஒரு வார்த்தையில் பதில் சொல்லுங்கள். 90s கிட்ஸ் உண்மையில ரொம்ப நல்ல பசங்க. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா. 20 கிட்ஸ் வந்து அழகான பசங்க. இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அறவேக்காடு. அடுத்தது போங்க. சிக்க மாட்டேங்குது பெருசா ஆப்பு. பெருசாக சொல்லிட்டீங்க. இதுதான் தரமான சம்பவம். இல்லை நோ சாய்ஸ். இதுதான் சாய்ஸ். என்னன்னா, நீங்கள் ராட்சசின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பற்றி அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நாங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஒன்றும் பெருசாலாம் பண்ண வேணாம். இப்போ அவங்களுக்கு ஃபோனை போட்டு ஐ ஹேட் யூன்னு மட்டும் சொல்லிடுங்க. அது நடக்காத காரியம். நடக்குன்னா நாங்கள் சொல்கிறது ஏதாவது செஞ்சாகணும்.
இல்லை அது அதை விட ஆப் வைக்கிற மாதிரி இருக்கும். இதுவாது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும். அது ஃபேமிலி ப்ராப்ளம் நிறைய பஞ்சாயத்தில் இருக்குது. பரவாயில்ல, ஒரே ஒரு ஃபோனை போட்டு I80 மட்டும் சொல்லிடுங்க. வெறும் I80 இல்லை நீங்கள் இப்போ பண்ணியே ஆகணும். வேறு என்ன டேர் அதுக்கு என்ன டேர் வேறு ஏதாவது வச்சுட்டு இருக்குமா? இல்லை டேர் நாங்களே சொல்லிடுறோம். பண்ணிடுமா? இல்லை அதெல்லாம் பெரிய இல்லை அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கொடுக்க மாட்டோம், ஈஸியாக கொடுத்துருவோம். சீக்கிரம் டேருக்கு ரெடி பண்ணுங்கப்பா, அண்ணனுக்கு ஒரு டேர் ரெடியாக இருக்குது, நீங்கள் அடுத்ததுக்கு போங்க, நாங்கள் டேரை கடைசி வைப்போம். டேர் இருக்குது, சாப்பிட்ற ஐட்டம் கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இந்த சீரியஸாக இருந்தாலே பெருசாக வரும், சிரிச்சாலும் அதை கூட பெருசாக வரும். தளபதி அதில் யார் உங்களுக்கு பிடிக்காதோ அதில் ஒரு ஆளை திட்டுங்க. லெஃப்ட் கண்ணு எனக்கு, ரைட்டு கண்ணு இவனுக்கு, அச்சு பிசுறாம அடிப்போம்டா. என்னது கண்ணையா? திட்டவா? ஆமாம், உன்னை அசியசியமாக நான் திட்டுவேன். திட்ட அது எப்படி திட்ட முடியாது? நான் வெளியே போகணும்ல. இப்போ அவனை வெள்ளச்சாமி அவனை விரட்டி விட்டலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படுதான் செய்யணும். லேஸ் வாட்டா கேளுங்க, சொன்னா சொல்லலாம் விட்டுருவான். இன்டர்வியூ வந்துட்டா களத்தில் இறங்கிட்டே அசியசியமாக திட்டிக்கிறேன். அதெல்லாம் வேணாம்ண்ணே, நீங்கள் அது ரெண்டு எப்படி அதை வெளியே போன இல்லை கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுவாங்க. இப்படி சொல்லி அடி வாங்கி டேர் லட்சத்தில் இல்லாமல் என்னண்ணே நீங்கள் 5மே முடிஞ்சு போச்சு. 2 டேர் உங்களுக்கு இருக்கு. இல்லை 2மே நீங்கள் பண்ணி ஆகணும். ரெடியாக இருக்கீங்களா டேருக்கு போகிறதுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஃபர்ஸ்ட் டேர் பொண்ணுங்க. ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. பொண்ணு நான் எதுவும் தப்பாக சொல்லடா, இன்னும் ஃப்ளோ முடியல. அதாவதுண்ணே பொண்ணுங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களும். நம்மளும் அப்படி அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க கொடுக்குற ரியாக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச 5 ரியாக்ஷன். 5 ரியாக்ஷன் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுப்பாளுங்க. அதை பொட்டு வைப்பாளுங்க, இல்லை ரொம்ப கேவலமாக தான் இருப்பை காட்டுவாளுங்க. இதை விட வேற என்ன இது எதுக்குமே எங்கள் சேனல் பொறுப்பு இல்லை. நாங்கள் இதுக்கு சம்மந்தப்பட்டவில்லை. இது அத்தனையும் இது அனைத்துக்கும் பிரதீசனா மட்டுமே காரணம். சேனங்களே நீங்கள் தான் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க. இப்போ பேசுகிற எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. எனக்கு ஏதாவது சுச்சுவேஷன் சொல்ல, அப்போ தான் எனக்கு ஐ ஆக்டிங். ஓகேண்ணே நானும் அப்பப்போ டேரக்டர்னு நீ நம்பிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக சைட் அடிக்கிற பையன் ப்ரப்போஸ் பண்ண வரோம். அப்போ பொண்ணுங்க என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு அப்படியே கொடுங்க. பொண்ணுங்களா? ஆமாம், ரொம்ப நாளாக ப்ரப்போஸ் பண்ண வரான். ரொம்ப நாளாக சைட் அடிக்கிற தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான் பொண்ணுங்க. அப்போ ப்ரப்போஸ் பண்ண வரான். அப்போ அந்த பொண்ணு என்ன ரியாக்ட் பண்ண முடியும்? ஓகே, எப்படி சீனாக தான் போடுவாளுங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு இன்னொரு பீஸ் இருக்கும், அட்டி பீஸ் இருக்கும். ரொம்ப அன்னைக்குன்னு பார்த்து இப்போ அழகாக இருக்கிற மாதிரி அவட்ட சவுண்டு தோல்பட்டு நீ வராண்டி என்னை பார்க்குறேன்னா என்ன பார்த்துக்கிட்டே வரேன் பாருடி எனக்கு பாருடி நீ வராண்டி பக்கத்துலேயே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ஆக்சுவலி ஐ ஹவ் அண்டர்கான் ஒன் ஆப்ரேஷன். நான் பொம்பளையா மாறிட்டே வரேன். டாக்டர் சொல்லிச்சு 30 daysல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன்னு. இன்னையோட 30 days முடியுது. ஈவினிங் 7 o'clock மீச அதுவே ஊதுருமா. இட் வில் ஃபால் ஆஃப் அங்கிள். இல்லை எங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. இதுதான் உண்மை. அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? சும்மா ஆஹா அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளிய. ஒரு மாலுக்கு பாய் ஃப்ரெண்டோட போயிடுச்சிங்க. அப்போ கொடுக்க ரியாக்ஷன். அப்போ ஒரு ட்விஸ்ட்டு பாய்ஸ் பொண்ணு வேணாம், பையன் கொடுக்குற ரியாக்ஷன். ஓகேவா? இல்லை பையன் தான் அங்கே இருக்க ரியாக்ஷனே கொடுக்க போகிறான். அவளுக்கு ஃபுல்லாக ஆக்ஷன் தான் பண்ணுவாள். என்ன பண்ணுவான்? ஃபுல்லாக யோசிச்சு தான் இப்படியே நிற்பான். இவளை எதுக்கிட்ட நம்ம லவ் பண்ணோம், இவளை எதுக்கிட்ட நம்ம கூட்டி வந்தோம், இன்றைக்கி தான் சேலரி போட்டாங்க, இன்றைக்கே ஃபுல்லாத்தையும் சண்டாடி வேறு அடுத்த கடைக்கு உள்ளே போகிறா, என்ன பண்ண போகிறாள். இதுதான் அவங்க ரியாக்ஷனு, அவங்களோட ஆக்ஷன், அவங்களோட மனநிலை இதுதான். இன்னும் ஒரு டேர் இருக்கு. பொண்ணு பெருசாலண்ணே, உங்களுக்கு பிடிச்ச டிக்டாக் செலிபிரிட்டி பொண்ணு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க. ரித்திகாஷன். இல்லை நீங்கள் கான்டாக்டில் இருக்குங்க. நல்லா பேசுவீங்களா அவங்களோட? சரி, அவங்க ஃபோனை பண்ணி இப்போ ப்ரப்போஸ் பண்ணுங்க. ப்ரப்போஸ் பண்ணவா? ஃபோனை போட்டு ஒரு ப்ரப்போஸ் மட்டும் ஐ லவ் யூ மட்டும் சொல்லிட்டு வச்சுருங்க. வேற அவங்க பதிலாம் நமக்கு தேவையில்லை. அவங்க அம்மா எடுத்துக்கிட்டா அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு வச்சிருங்க. ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஆண்டியை கரெக்ட் பண்றியா? அவங்க அம்மாட்டியா? அவங்க பதிலே நமக்கு வேணாம். ஒரு ஃபோனை அவங்க அம்மாக்கே கால் பண்ணிட்டு சொல்லி என்ன சொல்லணும்? கால் பண்ணி அண்ணா பெருசாக ஒன்று வேணும். ஃபோனை போட்டு ஐ லவ் யூ ரித்திகா, இல்லை எக்ஸ்ட்ரா பிட்டு போடணும்னா நீ இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பிட்டு உங்களுக்கு மனசு இருந்தால் தலைமை ராஜஸ்ரீ கேட்டுங்க. ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இல்லைண்ணே ராஜஸ்ரீ கேட்டுங்க. அண்ணன் மனசில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த கால் ரெக்கார்டரு வேணுமா? ஆமாம் கண்டிப்பாக வேணும். லவுட் ஸ்பீக்கர் வேணாம். லவுட் ஸ்பீக்கர் வேணாம். அது பொசுக்கு அண்ணன் இருந்தது இங்கே இருந்தால்
அவங்க அம்மா அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ளும் சந்தாதாது. இல்லை ரிங் போகுது நினைக்கிறேன். ரிங் போகுது. ஆண்டர் ஆண்டர் இருக்காண்டா. ஏதாவது பிஸியாக இருக்கா? ஆண்டவா அண்ணன் மட்டும் சொல்லிடக்கூடாது. எங்கே போகுது? புஜிக்கு புஜிக்கு புஜிக்கு. சரி தப்பிச்சிட்டிங்க. இருந்தாலும் இந்த 2 ஏர் ஓரளவு நல்லா தான் போச்சு. 2வது ரவுண்டு அப்படியே ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிங்க. 2 கண்டம் தாண்டியாச்சு. இல்லை இல்லை உங்கள் மனசில் என்ன ஓடுது தெரியாதனமா இவங்ககிட்ட இன்டர்வியூன்னு சொல்லி வந்து சிக்கிட்டோம், வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு நானே சொல்லிட்டாது. நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு போயிட்டு தின்ட்டு வந்துடுவோம்னே. ஏ நமக்கு சாப்பாடு வரும். நிறைய ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சாப்பாடு அண்ணன் பசியில் இருக்காப்புல. எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா. என்னடா இன்னும் வரலக்கா? சீக்கிரம் வாங்கினேன். லேட்டாக வாயா வாயா வாயா. ஓப்பன் நீங்கள் கேட்டதுண்ணே. சோறு ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு. இதானா அது? இதே தான் அது. ஓடு ஓடு ஓடு. ஆனால் சோத்தை விட ஏசி விலை தான் அதிகம் சொல்லுவாங்க இல்லை? ஐயோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணே. என்ன சார் போயிட்டுருக்கு? செலிபிரிட்டி இருக்குங்க. ஓ, யார் நீ செலிபிரிட்டி? வருதாண்ணே. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? சோறுண்ணே. சரி விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம பையன் தானே. சோறு பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் கோச்சிக்காமல் சோறு பண்ணுங்க. ஓகே, சோத்தில் போய் கோவம் கட்டுவாங்க. நம்ம பையன் தானே. போட்டிங்களாண்ணே? நான் பேசுனேன், மனசு உறுத்துது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா சோத்த போடுங்க. நல்லா குறைச்சிட்டுண்ணே. இல்லை உள்ள ஊற்றி நீங்கள் அடிக்கிற அடியில் பாரு. சாப்பிடுங்க. ஓகே அண்ணே, இன்னும் ரவுண்டோட பேர் கேட்கலையா நீங்கள்? சரிடா, சாப்பிட்டு கேட்குறேண்ணா. அதுதானே முக்கியம். சரி, என்ன கரும சொல்லி தொலை. சோறா சொரணையா? சோறுதான். சோறா சுரணையா? சோறுதான். அண்ணே, ஏய், எவனார் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டில் இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, அப்படியே படுங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு சோத்த தனியா. அட நாசமாக போகிறவங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கு காரணத்தையும் சொல்லிட்டு சாப்பிட்ருங்கண்ணே. ஒரே கேள்விக்கு ஒரு வாய்ண்ணே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நீங்கள் மானஸ்தன்னு எனக்கு தெரியும். சொரணையாக பதில் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேண்ணே? ஆ, ஒரு வாய். இல்லைண்ணே, பரவாயில்ல. கொஞ்சோண்டு ஒன்றும் பரவாயில்ல. நக்கவாசி. பரவாயில்லண்ணே. சொல்லி தொலை. வேர்ல்டு கப்பா முகிலண்ணா? முகிலன் தானே. ஏண்ணா? என்ன பண்ணுறது, வேர்ல்டு கப்பில் என்ன இருக்குது? கீழே இருக்கிறது மேலே போனால் தான், மேலே இருக்கிறது மேலே போகும். தமிழ்நாட்டு எப்பயுமே அது பாதாளம் தானே இருக்குது. அதை நம்ம மேலே கொண்டு போக முடியாது. அது ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்தாலும் முகிலன் அவர் எதுக்காக போகிறான்னு எல்லாத்தையும் மறைக்கிறாங்களா வேர்ல்டு கப்பை காட்டி? வேர்ல்டு கப் எப்போ வேணாலும் வைக்கலாம், விளையாடு எப்போ வேணாலும் விளாடலாம். ஏன் இப்போ தான் விளாடணுமா? இல்லை, இத்தனை நாடுகள் ஒத்துழைக்கணும்ல அந்த விளையாடுறதுக்கு. தமிழ்நாடு நாசமாக போகுதுடா. ஒருத்தன் எல்லாத்தையும் காக்குறது தான் அவ்வளோ போராடுறான். அவன் என்ன பண்ணா, ஏது பண்ணா, என்ன தப்பு பண்ணா எதுவுமே சொல்லலை. தூக்கி உள்ள வச்சாச்சு. கேள்வி கேட்டால் உள்ளே வச்சிடணும். சொரணையாக ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. ஒரு வாய் சாப்பிட்டுக்குங்க. ஒரு வாயிலே முடிச்சிடுவேன் நான். ஓகேண்ணே. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகுதா? இந்த ஊறுகாய் தொட்டுக்குங்கண்ணே. அல்வா கூட உங்கள் அம்மா ஊறுகாய் தொடுறதுக்கு முன்னாடி அடுத்த கேள்விண்ணே. சர்த்திரியமே. இப்போ இந்த பிக் பாஸில் ஏதாவது பார்க்குற பழக்கம் உண்டா? பிக் பாஸ்லாம் பார்க்குறேன். யார் என்ன ரொம்ப பிடிக்கும்? லாஸ்ட்லியா? லாஸ்ட்லியாவா நந்தினியாண்ணே? நந்தினி தான். ஏன்? ஏன்னா என்ன சொல்கிறது, அவங்களும் நாட்டுக்காக போராடுறவங்க தான். தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஆனால் அவங்கள இப்போ சிறையில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் இருக்குன்னு. அதான் நான் ஒன்று சொல்கிறேன். அவங்க சிறையில் வச்சுருக்காங்க. நீ சிறையில் வச்சுக்க, தூக்கு தண்டனை கூட, என்ன வேணாலும் கொடு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு இருக்கிற எல்லா நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸாக போடு. மாட்டுநாடா மானஸ்தன். இதை பெருசாக ஆத்மிக்கு போகிறேன். இது இந்த மாதிரி பயந்து தானே பாதியோட நாசமாக போகுது. அப்படிங்கிறீங்களா? நம்ம ஓல்டாக இருக்கோம்ண்ணே. ஓல்டாக இருக்கோம்ண்ணே. அடுத்த வாய் சாப்பிடுங்கண்ணே. ஊறுகாய் நக்குங்கண்ணே. நெக்ஸ்ட்டு ரசம்ண்ணே. ரசம். அப்புறம் என்ன, வீட்டில் இருக்க ஊறுகாய் இருக்குது, சாப்பிட்டு இருக்குது. ரசம் இருக்குது. என்னங்க ரசத்தை ஊற்றி சாப்பிடுங்கண்ணே. ரசத்தை தொடறதுக்கு முன்னாடி வைக்கிறேங்க. இந்தடா எல்லாம் நீயே வச்சுக்கலாம். நீங்கள் கேள்வி பதில் ஃபுல்லாக சொல்லிட்டு சாப்பிட்றேன். இல்லைண்ணே, பரவாயில்ல. ஒரு சாப்பாடு இறங்குறதுக்கு முன்னாடி சமூகத்தை பற்றி ஓகே ஓகே சோறு நான் சொல்கிறேன். விவசாயமாக 8 வழிச்சாலைங்கண்ணே. 8 வழிச்சாலையில் என்ன இருக்குது? ட்ராவலிங் அதிகமாக. அந்த ட்ராவல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நடக்குதோ அப்போ தான் டிரான்ஸ்போர்ட் நடக்கும் அப்படிங்கும்போது பிளாப்லான்னு நிறைய பதில்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
இப்போ ஒரு ஊருக்கு போகிற 3 மணி நேரத்துக்குள்ளே போகிற 6 மணி நேரத்தில் போகிற ஓகே 6 மணி நேரத்தில் போனால் என்ன செத்தாக போயிடுவேன். ஓகே நானே சொல்கிறேங்க, நீங்கள் எப்படி சொல்கிறது 8 வழிச்சாலை போடணுன்னா 8 கிராமத்தை நீங்கள் அழிச்சு தான் போடணுமா? அவங்க வந்து சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணுங்கிறாங்க. நீங்கள் 8 வழிச்சாலையில் வேலை இதில் என்னடா முன்னேற்றம் இருக்குது? இதில் என்ன முன்னேற்றம் இருக்குது? அப்போ நியூஸ் போட்டு பேசுகிறவங்களாம் என்னென்ன சொல்லுது? இதில் முன்னேற்றம் அதெல்லாம் கண்டென்ட் வச்சு பேசுகிறேன். நீ பேசல அந்த மாதிரி தான். என் வேலைக்கு வாப்பு வச்சிடாதீங்கண்ணே. 8 வழிச்சாலை என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. அதுக்காக விவசாயம் செத்துட்டு தனி மனித கருத்தை அண்ணன் பதிவு பண்ணுறாங்க. அவ்வளோதான் என் கருத்து. அவரோட கருத்து 8 வழிச்சாலை தேவை கிடையாது. என்னண்ணே ரசமே ஊற்றுங்கண்ணே. ரசம் இந்த கொஞ்சம் தயிர் ஊற்றிங்கண்ணே. ஏதாவது குர்ரா சண்டாலண்ணே. தயிருக்கு முன்னாடி இருக்கேன். நீங்கள் ஆன்டி இண்டியனா இந்தியனா? இந்தியாவுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நான் இந்தியன், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஆன்டி இண்டியன். இதுதான் சொல்கிறேன். ஐ எம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் யூ. யூ ஆர் ஆன்டி இண்டியன். ஆமாடா, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஆன்டி இண்டியனாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுறேன். ஏன்னா நான் ஏதாவது நல்லது பண்ணால் ஆன்டி இண்டியன் சொல்லிடுவாங்க. ஸோ நான் ஆன்டி இண்டியனாகவே இருந்துக்கிறேன். அடுத்த கேள்வி கேள்விண்ணே, சிறப்பான தரமான கேள்விண்ணே. சிஎம்மா பிஎம்மாண்ணே? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்க. நீ சோத்து தின்னுங்கண்ணே, பிடிங்கண்ணே. எல்லா இன்டர்வியூ எல்லாரும் இங்கே வாங்க. எல்லா செலிபிரிட்டியான்னு தெரில, இவங்க கூப்பிட்றாள் எல்லாரும் வாங்க. எல்லாருக்கும் சோறு வாங்கி கொடுப்பாங்க, ரோஸ் மில்க் வாங்கி கொடுப்பாங்க, வேறடா வாங்கி கொடுத்தீங்க எல்லாமே பண்ணுவாங்க. இவங்க வந்தால் மட்டும் போதுங்க, நல்லா திருப்தியாக பண்ணுறாங்க. ஆனால் வச்சு செய்வாங்க. ஸோ எல்லோரும் வாங்க, தயவு செய்து எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாங்க. இந்த சேனல் பேர் வந்து ஓன் சிட்டு. இதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்னடா இன்டர்வியூ எல்லோரும் வாங்க, வச்சு செய்வாங்க, வாங்கிக்கோங்க. வேறு அவங்க அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கூட எனக்கு வந்து உணர்ச்சிகளை தூண்டுது அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கேவலமான கொஸ்டினாக இருக்குது. இதை தான் உண்மையாக சஸ்பென்ஸ்ன்னு செஞ்சு பார்க்கணும், அதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். 2 மேட்ரு. இதெல்லாம் குழந்தைகள் பார்க்குறது. எதிர்காலத்தில் அந்த குழந்தைகள் பன்முறையில் இல்லை, அது உங்களை விட அதிகமாக பண்ணுறாங்க. எதுக்கெடுத்தாலும் தண்ணி எடு, அதை எடு, இங்கே வா, அவங்க வந்தாங்கன்னா அவங்க சிம்புக்கு மட்டும் தான் வராங்க, நமக்கு வர மாட்டாங்க.